வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு நீங்க சுகா ஸ்டைலைட்ல பார்க்க போறது சுகிரிதாவோட பர்த்டே விலாக் தான். இது ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே. ஏன்னா, இது அவங்களோட 15த் பர்த்டே. அதனால அத மோஸ்ட் மெமரபிளா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் செலக்ட் பண்ண இடம் தான் வந்து பீச்சு. பீச்சுங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு இடத்த சொல்லுவாங்க. ஆனா, இவங்க எங்க போனா ரொம்ப ஹாப்பி ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீச் போனா தான். பீச்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சொல்லவா வேணும்? அதில் விளையாடுவோம் அப்படிங்கிறத விட அவங்களுக்கு அங்கே உட்காந்துட்டு அந்த காற்று, அந்த வேவ்ஸோட சவுண்டு, அந்த ப்ரீஸு, மூணு ரசிச்சுக்கிட்டு மியூசிக்கை கேட்குறதுங்கிறது வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு பிடிச்ச விஷயம். அதனால நான் வந்து இந்த வருஷம் அதை பிளான் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் வந்து யூஸ்வலாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா இந்த வருஷம் வந்து எல்லாருமே வந்து இயர் எண்ட் எக்ஸாம்ஸு, கூட எக்ஸாம் ரிசல்ட்ஸு, போஸ்ட் எக்ஸாம் ஆக்டிவிட்டீஸ்னா அவ ஃப்ரெண்டும் சரி, அவளும் சரி ரொம்பவே பிஸியா இருந்தாங்க. அதனால இந்த வருஷம் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுல அவளுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் எனக்கு வந்து அதுக்கு வந்து ரொம்ப மோஸ்ட் மெமரபிளா ஆக்கணும்னு. அதனால நான் இத வந்து ஒரு சர்ப்ரைஸா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அ ஆக்சுவலா நாங்களும் அவரும் சரி வீக் ஃபுல்லாவே பிஸியா தான் இருந்தோம். ஆனா இத எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதா இருந்தது. அதனால அன்னைக்கு ஈவினிங் தான் வந்து அவகிட்ட சொன்னோம். அவளும் காலையிலேருந்து ரொம்பவே பிஸியா இருந்தா. அன்னைக்கு ஈவினிங் தான் சொன்னோம், "கிளம்பு வெளிய போலாம்" அப்படின்னு சொல்லி சொன்னோம். கிளம்பி வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பீச்சு. பீச்ச பார்த்தோன்னா அவளுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸு. கூடவே கேக்கு. அந்த கேக்கும் வந்து நான் 1 வீக்கா கஸ்டமைஸ் பண்ணி அந்த ஐடியாவ கஸ்டமைஸ் பண்ணி ஹோம் பேக்கர் கிட்ட சொல்லி தான் வாங்குனேன். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா, செஸ்ஸு, ஸ்விம்மிங்கு, புக் ரீடிங்கு, அப்புறம் மியூசிக்கு இது எல்லாத்துலயுமே அவங்க எக்ஸல் பண்ணணும்னு ரொம்ப விரும்புவாங்க. அந்த கேக்க பார்த்தோனே இன்னமும் ரொம்ப ஹாப்பியானாங்க. "அம்மா ஒரு தாட்ஃபுல்லான கேக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்கள ஹாப்பி பண்ணுனதுல. அ வ வீட்ல பக்கத்துல இருக்க குழந்தைங்கள கூப்ட்டு பண்றதுங்கிறது வந்து, இப்ப அவங்களோட ஏஜுக்கு அது ஒத்து வராது. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலான்னா, அதுவும் இந்த டைம் முடியாத மாதிரி இருந்தது. ஆனா, இது எல்லாத்த விடவும் சிறப்பா இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா 3 ஓப்பன் ஸ்பேஸ்ல 3 அதோட வேவ்ஸோட சவுண்டு, ப்ரீஸ் அப்படின்னு எல்லாமே நல்லா இருந்தது. நான் கூட லொக்கேஷன் பீச் வந்து வேற மாதிரி நெனச்சிருந்தேன். ஆக்சுவலா நான் நெனச்ச பீச் வேற. ஆனா, எங்க அப்பா செலக்ட் பண்ண பீச் வேற. இந்த பீச் ரொம்பவே நல்லா இருந்தது சில்வாசா. அன்னைக்கு நாங்க போன வீக் டேங்கிறனால ரொம்ப க்ரவுட் இல்லாம அங்கங்க பீப்பிள்ஸ் உட்காந்து நம்மள மாதிரி ரசிக்கிற ஆளுங்களா தான் இருந்தாங்க. அதுவும் ஒரு நல்ல ஹாப்பியா இருந்தது. எங்களுக்கே சர்ப்ரைஸ் ஆனது வந்து அங்க கேக் கட்டிங்க்கு முன்னாடி ஃபயர் கிராக்கர்ஸ் வந்தது இன்னும் சர்ப்ரைஸா இருந்தது. ஒரு மாதிரி அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு பர்த்டேவா இருந்தது. அது முடிச்சுட்டு டின்னருக்கு ஃபைன் டைனிங் ஷாஹி மகாராணி போனனால குமுதா ஹாப்பி என்னாச்சு?